மனுவை தாக்கல் செய்வதற்காக சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் அன்புமணி. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. அதிமுக சார்பில் ஏற்கனவே தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் அவரை தொடர்ந்து அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாமகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்ட நிலையில் அன்புமணி எம்பி பதவிக்காக போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாக இருந்த சூழலில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகிறார் பாமக தலைவர் அன்புமணி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அவருடன் KP முனுசாமி, வைத்திலிங்கம் உள்ளிட்டோரும் உடன் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதிமுகவில் கூட்டணி கட்சியான பாமகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்ட நிலையில் அன்புமணி MP பதவிக்காக போட்டியிட இருப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக சென்னை தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. 2004 மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அரசில் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சர் பதவி வகித்த அன்புமணி தற்பொழுது 3வது முறையாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கு அன்புமணி வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதிமுக சார்பில் தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் அவரை தொடர்ந்து அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாமகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்ட நிலையில் அன்புமணி இந்த பதவிக்காக வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். 3வது முறையாக ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் அன்புமணி. விவரமிட தமிழகத்தில் காலியாக கூடிய அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக அதிமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் 2 மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த தகுதி என்பது அதிமுகவிற்கு இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இணைந்திருக்கிறது. பாமக இணையும் பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் என்பதை அதிமுக உறுதி செய்திருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில்தான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாக இருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினத்தில் பாமகவிற்கு மாநிலங்களவை பதவி வழங்குவதாக அதிமுக அறிவித்தது. அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களவை தொகுதிக்கு தம்பிதுரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக சார்பாக மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த பதவிக்காக வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி K பழனிசாமி முன்னிலையில் இந்த வேட்புமனுவை அன்புமணி அவர்கள் தாக்கல் செய்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு அன்புமணிக்கு இதே மாதிரியான மாநிலங்களவை உறுப்பினர் என்பதை அதிமுக அளித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து கூட்டணிக்குள் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டதை அடுத்து அந்த கூட்டணியிலிருந்து பாமக வெளியேறி இருந்தது. குறிப்பாக அதனைத் தொடர்ந்து 2026ஆம் சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த கூட்டணியில் தற்பொழுது அதிமுக தலைமையில் பாமக இணைந்ததை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வேட்புமனுவை அன்புமணி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். அன்புமணியை பொறுத்த வரைக்குமே மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறார். நாம் பாமக வட்டாரங்களில் விசாரிக்கும் பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள ஏதுவாக தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்று அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் அந்த வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர்களும் அன்புமணிக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.